ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் 6வது பிளாட்ஃபார்ம் நின்றுருக்கோம். இந்த ட்ரெயின் ஜெய்சால்மர் போகிறதுக்காக. இங்கேருந்து ஜெய்சால்மருக்கு 600 கிலோமீட்டர்ஸ் மொத்தம் இங்கே ட்ரெயின் ஸ்டாப்ஸ் பார்த்திங்கன்னா 22 ஸ்டாப்ஸ் இருக்குது. ட்ராவல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 13 மணி நேரம். இப்போ 4:30 மணிக்கு ட்ரெயின் ஏறினா அடுத்த நாள் காலையில் 5:10 விடுவாங்க. இந்த ட்ரெயினில் மொத்தமாகவே 5 கோச் தான். 6 வந்து ஸ்லீப்பரு, 6 வந்து அன்ரிசர்வ்டு, மீதி 3 வந்து ஏசி. அவ்வளோதான். டிசேபிள் பர்சனுக்கு 12 இது. அதெல்லாம் எங்க கிடைக்கிறது இல்லை. சீட்டு கிடச்சா ஏறிக்கு வந்துடுவாங்க. ட்ரெயின் கிளம்புறதுக்கு ½ முன்னாடியே அன்ரிசர்வ்ட் கோச்செல்லாம் ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு. நான் புக் பண்ணது 3 ஏசி கோச்சில் புக் பண்ணியிருந்தேன். மெயினாக எதுக்குன்னா லக்கேஜ் கொஞ்சம் சேஃபாக வச்சுட்டான்னு தான். எப்படியும் எல்லா இடத்துலையும் கூட்டம் வந்துடுவாங்கன்னு தெரியும். ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறதில்ல. அதனால் இதுக்கும் சேஃப்டி லக்கேஜ் வச்சு கொஞ்சம் சேஃபாக இருக்கும்ன்ட்டு ஏசி கம்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருந்தேன். இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி ஏறிட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா நீட்டாக இருந்துச்சு. இப்போ கரெக்டாக நாகூர்ன்ற ஒரு ஜங்ஷனில் இருக்குது. ஜெய்ப்பூர்லேருந்து ஜெய்சால்மர் வரைக்கும் 22 ஸ்டாப் மொத்தம். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் கூட்டம் பயங்கரம் தான். இத்தனை வீடியோ எடுக்க முடியல. ஆள் மாற்றி ஆள் போயிட்டே வந்துட்டு இருக்கானுங்க. இந்த சீட்டு கேப் இருந்தால் போதும் வந்து உட்காந்துடுறாங்க. அவங்க சீட் இல்லையானலாம் பார்க்குறது இல்லை. இந்த ஏசி கோச்சில் அவ்வளோ பெருசாக இல்லை, இருந்தாலும் சும்மா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஃப்ரீயாக தான் வந்து உட்காந்துடுறாங்க. அப்புறம் வெளியும் அப்படியே அந்த வீடியோ காமிச்ச மாதிரி உட்காந்துட்டு தான் இருக்காங்க. கேப் கிடச்சா அந்த உட்கார்றது. என் சீட்டில் என்ன போய் உட்காந்துட்டோம். 8 சீட்டில் ஒரு இதில் 9 பேர் கொண்டுருந்தோம். சரி 6 ஏசியாக இருக்குன்னு நினச்சி விட்டேன். அப்புறம் என் சீட்லேயே கரெக்டாக 2 பேர் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா கொண்டுருந்தாங்க. எல்லோரும் அவங்கவுங்க படுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு 4 மணி அந்த மாதிரியே. நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். டிடிஆர் செக் பண்ணும்போது அந்த லேடியை வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை ஹாஸ்பிட்டல் போகணும் அதெல்லாம் கொண்டுருக்காங்க. எனக்கு ஆண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஸ்டாப் சொன்னாங்க, அங்கே போயிடுவேன் அப்படின்ட்டு. நான் சரி ஒரு ஸ்டாப் 2 ஸ்டாப் தான் இருக்கும்னு விட்டுட்டேன். அதே மாதிரி ஒரு ஸ்டாப்பில் போயிட்டாங்க. அதனால் எதுவும் பண்ணல. ஆல்ரெடி இந்த எஸ்எம்எஸில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலான்னு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். போனாலும் அப்படி விட்டேன். பேக் வேறு அங்கே இருக்குது, போய் போனோம், அதை பார்க்கணும். கரெக்டாக இந்த ரூட்டில் ட்ராக்கு பிரச்சனையாக என்ன பிரச்சனை எனக்கு தெரில. ட்ரெயின் ஓவராக வைப்ரேட்டாக இருந்துச்சு. ரொம்ப தூக்கி போட்டுருந்துச்சு. நான் ரெகுலராகவே ட்ரெயினில் தான் போயிட்டு வந்துட்டுருப்பேன். வீக்லி 2 ஆச்சும் ட்ரெயினில் போயிட்டு வந்துட்டுருப்பேன். வருஷத்துக்கு ஒரு 40 வாட்டி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எந்த ட்ரெயின்லையுமே இந்தளவுக்கு வைப்ரேஷன் நான் பார்த்ததே இல்லை. இது ரொம்ப வைப்ரேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. அது இல்லாமல் சீட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக டோர் கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த லைட் வெளியே ஆஃபே பண்ண முடியாது. இந்த டோரு இருக்கிறதுலே ஸ்லோ மோஷனில் முடியுது. அடிக்கடி வந்து ஓப்பன் பண்ணிட்டு போகிறாங்க. லைட் மூஞ்சி கிடைக்குது, தூங்க முடியல. கரெக்டாக டோர் க்ளோஸ் ஆகிற நேரத்தில் வேறு ஏதாச்சும் ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த டோரு இருக்கிறதுலே ஸ்லோ மோஷன் முடியுது. அதனால் சுத்தமாக நைட் தூக்கமே இல்லை. ஒரு 2 மணி நேரம் கிட்ட தான் தூங்கிட்டு போனேன். ஜெய்சால்மர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வில்லேஜ் சைட் மாதிரி தான். இந்த ரயில்வே ஸ்டேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. இந்த ஊர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப வில்லேஜ் மாதிரி இருந்ததுனால நைட் இல்லாமல் லைட்டெல்லாம் எதுவுமே இல்லை. நம்மளாம் பார்த்து போயிட்டு தான் இருந்தேன். நிறைய கூட்டம் போயிட்டு இருந்தாலும் அப்படியே போயிட்டோம். அங்கே தெரியுது வந்து ஒரு ஃபோர்ட் நைட் லைட் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாரத்துலேயே மொத்தம் 12லேருந்து 15 ட்ரெயின் தான் மொத்தமாகவே இந்த ஊருக்கு வந்துட்டு போகுது. இங்கே காலையில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வெளியே 2 தள்ளு வண்டியில் டிக்கெட் இருக்குது. ஒரு 100 பேர் 150 பேர் அங்கே மட்டும்தான் இருக்காங்க. அங்கே டீ குடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கிளம்பி போயிடுறாங்க. அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் பஸ் ஏறி போகிறாங்க. அவ்வளோதான். அப்படி இந்த நேரத்துக்கு இந்த கடையெல்லாம் எதுவுமே இல்லை. சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது. நான் காலையில் வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக காடேஸ்வர் லேக்குக்கு தான் போனேன். ஏன்னா ஹாஸ்டலில் செகண்ட் டைம் வந்து 10 மணிக்கு மேலே தான். சரி அது வரைக்கும் என்ன பண்ணுறது, போயிட்டு காடேஸ்வர் லேக் பார்த்துட்டு அப்புறம் எங்கேயாவது சாப்பிட போனால் கரெக்டாக இருக்கும்னு
இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே எல்லா பில்டிங்ஸும் சரி, கீழே இருக்க மண் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த கோல்டன் கலரில் தான் இருக்கும். அதனால தான் இந்த ஊருக்கு இன்னொரு பேர் இருக்குது, த கோல்டன் சிட்டி. எல்லாமே இங்கே எல்லோ சாண்ட்ஸ்டோன் வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஏன்னா இது லொக்கேட் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தார் டெசர்ட் தான். ரொம்ப ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும். இந்த மெட்டீரியல் வச்சு கட்டினா ஹீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் வென்டிலேஷனாக இருக்கும் தான் கட்டியிருக்காங்க. ஆனால் நிஜமாக என்னால் இதே தாங்க முடியல. இங்கே இருக்கவங்களும் எப்படி தான் இருக்காங்க எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இந்த இடம்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதிலும் கொஞ்சம் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுட்ருந்தாங்க. காடிசர் லேக் வந்தாச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெயில் வந்துச்சுன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். சைடில் சின்ன சின்ன மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அங்கே உட்காந்து நம்ம பார்த்துக்கலாம். சைடில் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த குளத்தை சுற்றி நடந்துக்கலாம். ஓரளவுக்கு ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க, எண்டு வரைக்கும் போட்டு வைக்கல. வர வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெஃபேஸ் இருக்குது. அப்படி இல்லையே உங்களுக்கு லேக் சைடு தான் வேணுமானா இங்கே முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கெஃபே வரும். ஆனால் பெட்டர் என்னென்னா கொஞ்சம் ஏர்லியாக வந்துக்கோங்க, இல்லைனா லேட் ஈவினிங்கில் வாங்க. இன்பிட்வீனில் வந்தீங்கன்னா கருகிடுவீங்க. உங்கள்கிட்ட வண்டி இருந்துச்சுன்னா தான் பெட்ரு. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்துட்டு ஜீப் இல்லைனா ஆட்டோ கிட்ட நீங்கள் பேரம் பேசி போகிற மாதிரி தான் இருக்கும். ஜீப் மோஸ்ட்லி சஃபாரிக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஆட்டோ தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே ரேப்பிடோ ஃபெசிலிட்டிலாம் சுத்தமாக இல்லை. நான் என்ன பண்ணேன்னா எல்லா இடத்துக்கும் நடந்தே போயிட்டேன். எனக்கு நடக்கிறது பெருசாக பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வெயிலில் சுத்தமாக நடக்க முடியல தான். நீங்கள் பெட்ரு ஏதாச்சும் ஆட்டோ பிடிச்சிக்கிறது தான் நல்லது. ஏன்னா ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் வந்துருப்போது பார்த்துக்கோங்க. நான் சும்மா இந்த லேக் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். அவர் பெரியவர் வந்தார். ரெகுலராக அவர் வருவார் போல். வந்துட்டு நாய்ங்களுக்கு மீன்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டிருந்தார். அப்புறம் இன்னொருத்தர் வந்தார். அவர் வந்துட்டு இங்கே தியானம் பண்ண வந்துட்டார் காலையில். வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போ இந்த இடம் இன்னும் கொஞ்சமே அழகாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக சென்னையில் பீக் சம்மரில் இருக்க ஹையஸ்ட் டெம்பரேச்சர் 35 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஜெய்சல்மரில் பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனை தவிர மற்ற எல்லா மாதமுமே மினிமமாச்சு அந்த 35 டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கும். நைட்டு சொல்கிறேன், பகலில் சொல்லலை. பகலில் அப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நைட்லேயே எவ்வளோ சுத்தமாக காற்று இல்லாமல் டெம்பரேச்சர் 35 டிகிரி இருந்துச்சுன்னா இந்த ஊரில் எந்த அளவுக்கு வெப்பம் இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ரொம்ப நேரம் இங்கே இருந்துட்டேன். இப்போ கிளம்பி ஹாஸ்டல் போயிட்டுருக்கேன். போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டு போய்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் போகிற வழியில் சாப்பிட்ற மாதிரி கடை எதுவுமே இல்லை. அதனால் டேரெக்டாக ஹாஸ்டலுக்கு அப்படியே போகிற மாதிரி ஆயிடுச்சு. போகிற வழியில் வண்டிகளும் பெருசாக எதுவுமே வரல. அது இல்லாமல் போஸ்டர் ஒன்று வண்டி இருந்துச்சு. என்னடா போஸ்டர்னு போய் பார்த்தா கோழி படத்தோட போஸ்டர் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நான் வந்த டைமில் தான். இங்கே நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து புக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆன்லைன் எதுக்கும் சேஃப்டிக்கு புக் பண்ணி வந்து உங்களுக்கு நல்லது. இங்கே வந்து இல்லைன்னு சொன்னால் அப்புறம் ப்ரைஸ் அதிகமாக சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கடைங்க எல்லாமே 10 மணிக்கு மேலே திறக்கும். அதுவும் சாப்பிட்ற கடைங்க பக்கத்தில் எதுவும் இல்லை. நான் வந்து ஹாஸ்டல் ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். பர் டேக்கு வந்து 150 ருபீஸ் ஆச்சு எனக்கு. நான் வீதியை சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்து நடந்துட்டு தலைவன் முன்னாடி நின்றுருக்க நான் பார்க்கவே இல்லை. திடீர்னு பார்த்தோன்னே பகிரன் ஆயிடுச்சு.
இந்த ஹாஸ்டல் நான் புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக 150 ருப்பீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்து தான். வின்டர் சீசனில் நீங்கள் வந்தீங்கன்னா பெட்டரு. நான் தெரியாமல் புக் பண்ணிட்டேன் இங்கே. ஆக்சுவலாக இது ரெயின் சீசன் தான், ஆனால் மழையே வரல, செம வெயில் தான். அதனால் என்னாச்சுன்னா மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே என்னால் ரூமில் இருக்கவே முடியல. ஃபேன் போட்டாலும் அந்த ஃபேன் காற்றெல்லாம் ஒன்றுமே செல்லுபடி ஆகல. அது இல்லாமல் கரெக்டாக இண்டிபெண்டன்ஸ் டே வரனால ஆஃப் ஆகி வந்துட்டுருந்துச்சு கரண்ட்டு ஃபுல்லாகவே. அதனால் சுத்தமாக தங்க முடியல. பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் பார்த்து போயிட்டேன். அந்த ஹாஸ்டல் அதுக்கு மேலே. அது இல்லாமல் நீங்கள் ஒரு 4 பசங்க கேங்காக வரீங்கன்னா இந்த ஹாஸ்டல் சஜஸ்ட் பண்ணுவேன். மற்றபடி இந்த ஹாஸ்டல் வேணாம் தான் நான் சொல்லுவேன். சோலோ வரனாலும் தங்கிக்கலாம். இங்கே குடிச்சிட்டு 2 பேர் நைட்டு ஃபுல்லாக மாட்டேன். எங்களும் நம்மளால எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. இருந்தாலும் நம்ம பசங்க கேங்காக வந்தால் மட்டும்தான் இந்த ஹாஸ்டல் செட் ஆகும். மற்றபடி நீங்கள் வர்றீங்கன்னா பார்த்து வந்துக்கோங்க. அதுக்கு நான் வேறு ஒரு ஹாஸ்டல் அடுத்து போவேன். அந்த ஹாஸ்டல் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். அங்கே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரை வேணால் கூப்பிட்டு போய்க்கலாம். இந்த பெட்டு தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். பக்கத்துக்கு பெட்டு ஸ்டே பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அதில் ஃபுல்லாக நான் ஸ்டே பண்ணி வச்சுட்டேன். அதனால் சரி நீ இதை காட்டுறேன். ஃபேனு தான் இருக்குது, இங்கே ஏசி இல்லை. அதுதான் மெயின் பிரச்சனையே. அதுவும் கரண்ட்டை விட்டு போய்ட்டுருந்துச்சு. என்னென்னா ஹீட்டு, பயங்கர ஹீட்டு. மற்றபடி ரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே இருக்கவங்க நல்லா தான் பேசுகிறாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க குடிச்சிருந்தாலுமே எதுவும் பண்ணல. ஆனால் நான் அடுத்து போகிற ரூமில் குடிக்காமல் ஆடப்புற பண்ணுற ஆளுகள்லாம் இருந்தாங்க. அதுக்கெலாம் எதுவுமே பண்ண முடியாது தான், இருக்கவங்கள பொறுத்து தான். சில இடத்துலையுமே இங்கே வந்துட்டு கஞ்சா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்கே வந்து சர்வசாதாரண மாதிரி தான் அதெல்லாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வினோதமாக இருந்துச்சு. இது ஆனால் வந்து செடிக்கு மொத்தம் கொடுக்குற மாதிரி வச்சுருக்கானுங்க. அப்புறம் இன்னொரு செடியில் பார்த்திங்கன்னா அந்த தலையில் செடி முளைச்சிருக்கு. அதை பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்படியே சுற்றி முற்றி இருக்க பில்டிங்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்த ராஜஸ்தான் இது தான். கொஞ்சம் ஹாப்பியாக சொல்லி அந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. நான் சொன்ன மாதிரி இங்கே பக்கத்தில் எங்கள் கடையெல்லாம் இல்லை சாப்பிட்றதுக்கு. ஆனால் வேறு வழியே இல்லாமல் நான் கொண்டு வந்த ப்ரோட்டீன் பாரும் அப்புறம் இருக்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வேறு வழி இல்லை. இங்கேருந்து நான் போனேன்னா அடுத்த ஹாஸ்டலுக்கு தான் டேரெக்டாக கிளம்பி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். இடையில எங்கேயும் சாப்பிட்டு போகிற மாதிரி இல்லை. அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. நான் கொடையை பிடிச்சி நேரம் அடுத்த ரூம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது தான் அடுத்த வேலையை. வெயில் சும்மா குளித்து எடுக்குது. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். அதுக்குள்ளே மணி குளித்த மாதிரி இருக்கும் போல். ஜெய்ப்பூர்லேயே முடிவு பண்ணிட்டேன். அடுத்து எங்கே போனாலும் மற்ற மணி நேரத்தில் எங்கே வெளியே போவாங்க. இன்றைக்கி காலையில் வந்துட்டேன். காலையில் வந்தோடனே கடிசன் லேக் அங்கே போயிட்டு டேரெக்டாக இங்கே ரூம் வந்துட்டேன். ரூம் வந்து இல்லைன்னா நான் புக் பண்ணது 160 ருபீஸுக்கு தான். அது ஒரு ஸ்டாண்டர்ட் ரூம். இது வந்துட்டு டாம். இது வந்து 100 ருபீஸுக்கு தான் இருந்துச்சு. அக்கோடாவில் ஆஃபரில் இருந்துச்சு. அக்கோடா இந்த வாட்டி என்னன்னு தெரில, எல்லா புக்கிங்ஸுமே எனக்கு இப்போ கிடைக்குது. நானும் சரி புக் பண்ணி வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க இல்லை அது தெரியாமல் நான் போட்டேன், booking.comல பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், அக்கோட எல்லாம் தப்பாக இருக்குது, நான் எங்கள் ரூம் பண்ணல அப்படின்னு. அதில் லைட்டாக கிட்ட போயிடுச்சு. அதுக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கலாம் இல்லை. 160 ரூபாய்க்கு பரவாயில்ல நானும் சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே டாம்லேயும் வந்துட்டு இங்கே வெறும் ஒரே ஒரு சிங்கிள் ஃபேன் தான். இதை வச்சு இன்றைக்கி சர்வை பண்ணுறது கஷ்டம் நினைக்கிறேன். இருக்கலாம் பசங்களாம் வந்தீங்கன்னா ஜாலியாக ஒரு 6 பேர் 6 பேர் இருக்குது, ஜாலியாக இருக்குன்னா இருக்கலாம். ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வராங்க இருக்காங்க. அந்த ரூம்லாம் ஏசி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரூமில் மட்டும் ஏசி இல்லை, டாமில் ஏசி இல்லை. ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, டபேலா இருக்குது. அது பேர் டபேலா தான் நான் நினைக்கிறேன். அது போக வெளியே வந்து ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுட்டுக்கு மட்டும் நீங்கள் வேறு எங்கேயாச்சும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இங்கே ஃபுட்டு இல்லை, மேபி இருக்கானும் தெரில. நான் பார்த்த வரைக்கும் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஓனர் கொஞ்சம் ஓகே தான், ஜாலி டைப் தான். நீங்கள் பேசி சஃபாரி போகிறேன் அப்படின்னா தாராளமாக போய்க்கலாம். நான் போகல. நான் வந்துட்டு ராஜஸ்தான் இன்னும் கொஞ்சம் இன்டீரியரில் போயிட்டு அப்புறம் சஃபாரி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ இந்த ட்ரிப்பில் போக முடியாது, ஆனால் அடுத்த ட்ரிப் அடுத்த ட்ரிப் எப்போவாச்சும் இந்த சைடு வரப்போ கண்டிப்பாக போவேன். இங்கே போகிறது வந்துட்டு நார்மலாக எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு டெசர்ட் தான் நல்லா பண்ணுறாங்கன்னா அது ஊரே இருக்கும். 50-60 பேர் ஒரு இது கேம்ப் சைட்டில் இருக்காங்கன்னா இன்னொரு கேம்ப் சைட்டில் அப்படியே பார்த்து இருப்பாங்க. அது டெசர்ட் தான், ஒர்த்து தான். ஆனால் எனக்கு போகிறது தான் போகிறோம். கொஞ்சம் நல்லா ஆள் இல்லாத போனால் நல்லாயிருக்கும். ஆள் இல்லாத போய் என்ன பண்ண போகிறாங்க, இதெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. சும்மா ப்ரைவேசியாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தேன்.
இங்கேயும் அதுவும் சீப் தான், ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு, ஓரளவுக்கு சீப்பாகவே பண்ணி தராங்க. நிறைய பேர் பின்னாடி வரலே இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் பேரம் பேசினா இனிமேல் கம்மியாக போட்டு தருவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன, நான் எதுக்கும் சேஃப்டிக்கு இன்னொரு ஹாஸ்டல் புக் பண்ண சொல்லிட்டு நான் சேஃப்டிக்கு இன்னொரு ஹாஸ்டல் புக் பண்ணி வச்சுட்டேன். முஸ்டெக் அப்படின்ற ஹாஸ்டல் தான். ஏசி இல்லாமல் நைட் தூங்க முடியுமான்னு தெரில, இப்போ இருக்க முடியல. முதல்ல இப்போ கிளம்பி அங்கே போகலான்னு தான் இருக்கேன். பார்க்கலாம், ஃபோர்ட்டு போயிட்டு கடைசியில் போகலாமா இல்லை போயிட்டு அப்புறம் ஃபோர்ட் போய்க்கலாமான்னு தெரில. இப்போ மணி எவ்வளோன்னா 1:30 ஃபோர்ட்டு கிளம்பிட்டு நான் போகல. முடிஞ்சு அந்த ரூம் போகிறேன். ஒரு வேலையை ஏதாவது சாப்பிட்றேன், லைட்டாக ஸ்நாக்ஸாக சாப்பிட்றேன், பத்துமான்னு தெரில. இதே ஓகேனா விட்டுருவேன், இல்லைன்னா போகிற வழியில் எப்படி சாப்பிட்டு அப்புறம் ரூம் போகலான்ட்டுருக்கேன். 2 பேக் இருக்குது, தூக்கிட்டுலாம் மாடி அலைய முடியாது. போய் ரூமில் போட்டு அப்புறம் சாயங்காலம் ஃபோட்டுக்கு போய்க்கலாம். பக்கத்தில் வேறு இன்னொரு இடம் பார்த்தேன், அங்கே போயிட்டு நைட்டு சுற்றிட்டு ரூஃப் டாப் டைனிங் இது பார்த்து வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். போய் பார்த்துட்டு சொல்கிறேன். தாராளமாக பசங்க வந்தீங்கன்னா இந்த 100 ரூபாய்க்கு எவ்வளோ வச்சது எனக்கு தெரிஞ்சு. நல்ல ஸ்டே தான், எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. இன்னும் ஏசி இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை. நைட்டில் பெருசாக தெரியாது, பகலில் தான் கடுப்பாகும். நான் ஏன் பார்க்க போகிறேன்னா, நாளைக்கு பகலில் முக்கால்வாசி ரூமில் இருக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். காலைல மட்டும் கிளம்பி போயிட்டு நைட்டு 7 மணிக்கு தான் ட்ரெயின் டெல்லிக்கு நாளைக்கு. அது வரைக்கும் ரூமில் தான் இருக்க போகிறேன், ஸ்பெண்ட் பண்ணிட்டு. அது இங்கே இருக்க முடியாது கண்டிப்பாக இந்த ஹீட்டில். மறுபடியும் அடுத்த ஹாஸ்டலுக்கு நடை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் தான், கொடையை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே மேலே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதான் ஜெய்சால்மர் ஃபோர்ட்டு. இங்கே வந்து பொதுமக்கள் தான் வந்துட்டுருக்காங்க, அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.